ஹலோ ஆல், வெல்கம் டு சில்க் அண்ட் சியூ ஃபேஷன். ஸோ இந்த கிளாஸில் இது கிளாஸ் நம்பர் 6. ஸோ இந்த கிளாஸில் நம்ம 2 கட் பேங்கில் வச்சு டிசைன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி கிட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கொயர் குந்தன், அதுக்கப்புறம் செராமிக் கோல்டு. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருப்பேன். நேம் ஸ்கொயர் டிசைன் 2 கட்டுன்னு நான் எழுதியிருப்பேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்கொயரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செராமிக் கோல்டு. ஓகேவா? நான் லாஸ்ட் கிளாஸே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ பேங்கிளில் த்ரெட்டு wrap பண்ணி எடுத்துக்க சொல்லி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டிசைன்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி சர்க்கிள். ஸோ இதில் வச்சுட்டு 4 டிசைன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் 4 சைட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இப்போ இந்த ஸ்கொயர் குந்தன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கொயர் குந்தனை நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 சைட்ஸுமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? எல்லாருக்கும் இதே ப்ளூ கலர் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு இல்லை. ஒருத்தவங்களுக்கு பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கொயரை சுற்றி நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நான் 3 mm ரவுண்ட் குந்தன் செராமிக் கொடுத்துருப்பேன்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸுமே இங்கே இதே மாதிரி ஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணாம், சாரி. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ளூ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 சைட்ஸ்லேயும் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இப்போ ஸ்கொயர் குந்தன் கொடுத்துருப்பேன்ல, ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த 3 mmக்கும் ஒட்டினாப்பில் ஸோ இந்த மாதிரி இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து இந்த மாதிரி கையால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து கையால் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஸோ லைட்டாக வந்து குந்தன் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 3mm கோல்டு வர மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்கிற இதுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நம்ம வந்து மேலே ஏற்றிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேம் அதே மாதிரி டிசைனை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இதே எல்லாமே ஒரே கலராக இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு கலர் கொடுக்கலாம், இங்கே வந்து வேறு கலர் கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செட்டாக பண்ணும்போது ஸோ சாரீ காம்பினேஷனுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸோ இங்கே வந்து பிங்க் கொடுத்துட்டு இங்கெல்லாம் ப்ளூ கொடுக்கலாம். ஸோ இல்லை இங்கே க்ரீன் கொடுத்துட்டு இங்கே வேறு கலர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சாரீ கலர் காம்பினேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே ஒரு கலர் கொடுத்துட்டு அதே சேம் கலர் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இங்கே ஒரு கலர் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு சாரீ காம்பினேஷனுக்கு தகுந்தாப்பில் இங்கே நீங்கள் வேறு கலர் கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு கலர் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. ஓகேவா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இங்கே 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 ஃபிக்ஸ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அது ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு
ஸோ சேம் ப்ராசஸ் 1 by 1 வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது உங்களால். ஸோ வந்து இந்த மாதிரி வைக்கும்போதே உங்களுக்கு ஈவனாக இருக்கா க்ராஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே வருது இங்கே வரும்போது ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ரவுண்ட் குந்தன் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் ஆச்சு, இந்த மாதிரி கிட்டக்க வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இதே மாதிரி சேம் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பார்த்திங்களா, மேலே கொஞ்சம் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கிட்டேயும் வரும்போது மேலே கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேப் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 mm ரவுண்ட் குந்தன் வச்சு கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் பேங்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பேங்கிள்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்களா, ஸோ 4 சைட்ஸுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கா? ஸோ எங்கேயுமே கேப் இல்லை. கேப் இல்லாமலே வந்து நல்லா ஒட்டினாப்பில் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எங்கேயும் பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கையால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி இப்படி கையை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ கையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? அவ்வளோதான். இந்த டிசைன் இந்த கிளாஸில் இந்த டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுக்குறேன். ஸோ அதிலே கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ கலர்ஸ் கூட நீங்கள் வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு கலர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கலர் கூட நீங்கள் வந்து உங்கள் சாரீக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காம்பினேஷன் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 கட் பேங்கிள். ஸோ இந்த மாதிரி நான் 4 கட் பேங்கிள் 4 பேங்கிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கோல்டு கலர் த்ரெட் வந்து wrap பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ் இருக்கும். 4 பேங்கிள்ஸ்க்குமே வந்து நீங்கள் 4 கலர் த்ரெட் வந்து wrap பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த 4 கட் பேங்கிள் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.